வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். காசாவை நிர்வகிக்க, காசாவை மீண்டும் புனரமைக்க ஹமாஸை ஒழித்து கட்டி அங்கே ஒரு ஹைப்ரிட் கவர்மெண்ட் அப்படின்றது ட்ரம்ப்போடைய அந்த ப்ரொப்போசல். அதற்கு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது அமைப்பை ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில், ஐநாவுடைய அமைதி அமைப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி தன்னோட ஸ்டைலில் ஒரு ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 37 நாடுகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதில் முதல்ல ஓடி போய் நாங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு போய் நின்னது வேறு யாரும் இல்லை, பாகிஸ்தானுடைய இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் அவங்க பிரதமரான ஷெபாஸ் ஷெரீஃப். போன முறையே எந்த அளவுக்கு மூக்கடைப்பட்டாங்க அப்படின்றது தெரியும். ட்ரம்ப்பை பப்ளிக்காக, அதாவது இத்தாலியோட அதிபர் மெலோனி அவர்கள் சிரித்து, அதாவது சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்த அளவுக்கு இவங்க காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட ஒரு மோசமான காமெடி இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் பீஸோடைய முதல் சந்திப்பு வாஷிங்டனில் நடக்குது. இந்தியா இதில் கலந்துக்கிறாங்க அஸ் அ அப்சர்வர், ஒரு கண்காணிப்பாளராக இதில் கலந்துக்கிறாங்க. போர்ட் ஆஃப் பீஸில் இந்தியா ஜாயின் பண்ணலை. சைனாவும் போர்ட் ஆஃப் பீஸில் ஜாயின் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ ட்ரம்ப்போடைய ஜால்ராக்கள் எல்லாம் இதில் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் முதல் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட் டு த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காஸ் அப்படின்ட்டு. எத்தனை அமெரிக்காஸ் இருக்குதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு அமெரிக்கா தான் இருக்குது. ஒன்றை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியல. இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது இருக்கணும். இது ஸ்னாப்ஷாட் எடுத்து உலக லெவலில் நேற்று ட்ரெண்டிங் ஆச்சு. இது அதிகமாக கேலி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் தான். அதன் பிறகு இதை அவங்க சரி செய்கிறாங்க. சரி செஞ்ச பிறகு இவர் போய் அந்த சமிட்டில் போய் கலந்துட்ட பிறகு அதில் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்கன்னா ட்ரம்ப் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு, ட்ரம்ப் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் இவங்களை அவங்க வீட்டோடைய மகளுடைய திருமணத்துக்கும் ஏதோ இன்வைட் பண்ண ரேஞ்சுக்கு பாருங்கள், எங்களுக்கு இன்விடேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஒரு பந்தா. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷனை ஒன்று இவனுக்கு தான் போடுறாங்களா, இவனுங்க பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறவங்க தான் போடுறாங்களா, இல்லை இந்த 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ட்வீட் பதிவுகளை போடக்கூடியவங்க போடுறாங்களா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இது ஒரு சிம்பிள் இதுதான். அவர் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் விசிட்டிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இல்லை அமெரிக்கான்னு போட்டிருக்கலாம், இல்லை யூஎஸ்ன்னு போட்டிருக்கலாம். அமெரிக்காஸ்ன்னு போடக்கூடிய அளவுக்கு இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது அப்படின்னா அந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் இஸ்ரேல் ஒரு முறை, அதை போன முறை இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடக்கும் பொழுது இஸ்ரேல் ஈரானை ஏவுகணை வச்சு தாக்குறாங்க, அவங்க விமானப்படை வச்சு தாக்குறாங்க. அதற்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதை எப்படி கண்டனம் தெரிவித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ காண்டம் த அட்டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஐ கண்டம் த அட்டாக் பதிலாக காண்டம் த அட்டாக்னு சொல்லி போட்டு அது உலக லெவலில் எல்லாரும் சிரித்து அது பெரிய மீம் மெட்டீரியலாக மாறி அதன் பிறகு இவர் சரி பண்ணுறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தங்க சிரிக்கலாம், ஒரு நாட்டோடைய பிரதமர் இந்த மாதிரி போடுற கண்டம்க்கு பதிலாக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு அப்படின்ற போது இது ஒரு பெரிய ஒரு காமெடியாக தான் போகுது. இப்போ ஹைலைட் வருவோம், நம்ம மிகப்பெரிய காமெடிக்கு வருவோம். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றத தாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோடைய சைட்லைன் மீட்டிங்கில் ட்ரம்ப் அறிவித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மெலோனி அவர்கள் முன்னாடி, ஐயா உங்களை மாதிரி யாருமே கிடையாது, நீங்கள் தான் ஆபத்தானவர், உலக அமைதிக்கு நாங்கள் நோபல் பரிசுக்கு உங்களை பரிந்துரைக்கிறோம், உலகத்தோடைய சூப்பர் ஸ்டாரே நீங்கள் தான், உலகத்தை தலைமையெடுத்து நடத்தக்கூடிய ஒரே தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் இவங்க கிட்டத்தட்ட ஷூ தொடச்சி விட்டு அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் இராணுவத்தையுமே அனுப்புகிறோம். இராணுவம் எதுக்கு போதாங்க, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலிட்டி ஃபோர்ஸ் ISFன்னு சொல்கிறது பேசிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பிடுங்கணும், அதே மாதிரி ஹமாஸை வீழ்த்தணும், இதுதான். அதன் பிறகு இவங்க உள்ளுக்குள்ளே பயங்கர இவங்களுடைய அடிப்படை மதவாதிகள் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்தி தெரிக்கையில் பேக் பாகிஸ்தான் ஸ்ட்ரீட்டில் தெருவில் போராடி அதில் போலீஸோட துப்பாக்கி சூட்டில் 160 பேர் கொல்லப்பட்டு பிறகு அந்த அமைப்பும் தடை செய்யப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது எங்களுக்கு டீட்டெயில் நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு அதில் முழு ஆமோதிப்பு இல்லை, நாங்கள் ஹமாஸோடைய ஆயுதங்களெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் காசா மக்களுக்கு என்றைக்குமே இருக்கோம், இந்த நாடு உருவானதுலேருந்து நாங்கள் காசா மக்களுக்காக கூட இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பெற்று விட்டாங்க. இப்போ அதுலேருந்து இன்னொரு யூட்டன் கிட்டத்தட்ட ட்ரம்ப்போடைய காலில் விழலை, லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரல் சென்ஸில் காலில் விழலை, கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல
உலகத்தோடைய அதாவது 25 கோடி பேர் மக்கள் கொல்லப்படுறதா இருந்தாங்க, கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எதுனா இந்தியா பாகிஸ்தானை தாக்குனது ஆப்ரேஷன் சிந்தூரில். நீங்கள் தலையிட்டு தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு நிறைய அமைதியை கொண்டு வந்தீங்க. தெற்காசியாவுடைய ஆபத்தாந்தவர் சேவியர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை கும்பிடுற அளவுக்கு வந்து ட்ரம்ப்பை வச்சு ஒரு பில்டப். இதெல்லாம் பண்ணது எதுக்கு அப்படின்னா அந்த சில்லற காசுக்கு தான். ஒரு 2 பில்லியன் ஏதாவது தேடிட்டு வாங்கிட்டு போக முடியுமா, இல்லை கடன் வாங்கிட்டு போக முடியுமா தான். ஆனால் ட்ரம்ப் கொடுத்த ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஃபோட்டோகிராஃபில் இவ்வளோ பாராட்டி, இவ்வளோ சீராட்டி, இவ்வளோ ஷூவை போட்டு தொடச்சி ட்ரம்ப் ஆடினதுக்கெல்லாம் சொன்ன டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் பண்ண பிறகு இவரை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபில் ஒரு மூலையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. பாகிஸ்தானை விட சிறு சிறு நாடுகள்லாம் கூட அந்த ஃபோட்டோகிராஃபோடைய ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா, யார் ரொம்ப நெருங்கி இருக்கணும்னு அந்த கெஸ்ட்டை விருப்பப்படுறாரோ, சீஃப் கெஸ்ட் அதாவது ட்ரம்ப் விருப்பப்படுறாரோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, அடுத்தடுத்த நாடுகள் இருப்பாங்க. ஈவன் இந்த இந்தால கொண்டு போய் பாகிஸ்தானோட ஷபாஸ் ஷெரீஃபை கொண்டு போய் ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடே கிடையாது. தனக்கு வந்து இவங்க அளவு உயரம் இவ்வளோ தான், இதெல்லாம் எனக்கு வந்து தேவையே கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக நின்றுட்டு போனோம் அப்படின்றது தான் அந்த ஃபோட்டோகிராஃபில் ட்ரம்ப் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவையில்லை, பட் ஏதோ ஒரு இடத்துல அடியால் வேலை பார்க்கறதுக்கு, பயங்கரவாதிகளை வச்சு இன்னொரு நாட்டை இது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான கேவலமான வேலைகளுக்கு தான் பாகிஸ்தான் தேவை அப்படின்றதான் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஷபாஸ் ஷெரீஃபை நிற்க வச்சுட்டு அதன் பிறகு இது ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மோடி அவர்களை போயிட்டு கை கொடுக்க வைக்கிறார், கை கொடுத்துட்டு போய் வரவேற்று கூப்பிட்டு வர்றாரு. ஸோ நீ வந்து ஒரு பெல் பாய் தான், உனக்கு வந்து இவ்வளோதான் தகுதி அப்படின்றத உருவாக்குனாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளியர் கட்டான ஹியூமிலியேஷன். ஏன்னா இது நம்ம வந்து உத்து பார்க்குறோம் அப்படின்ற போது இவர் போய் கூப்பிடுறாரு, நம்மளுடைய நாட்டு பிரஜைகளை கூப்பிடுறாரு, தலைவர்களை கூப்பிடுறாரு. ஷெரீஃபை வந்து ஷபாஸ் ஷெரீஃபை வந்து நிற்க வைக்கிறாப்புல, நிற்க வச்சுட்டு போய் கூப்பிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய அளவு உயரம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே காமிச்சுக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க, இவங்களுடைய உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து ஒரு தலைவரை பாராட்டலாம், பட் எல்லாத்துக்குமே அந்த அளவு வார்த்தைகளை அளந்து தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர ஜஸ்ட் லைக் தட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக ஓவர் த டாப் போய் ப்ரைஸ் பண்ணி அதன் பிறகு உங்களை கொண்டு போய் ஓரத்தில் தான் நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற போது கொஞ்சம் நஞ்சம் பாகிஸ்தானியர்களுக்கு வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் குமுறக்கூடிய சூழ்நிலையை நம்ம தெளிவாகவே பார்க்குறோம். சமூக வலைதளங்களில் ஷபாஸ் ஷெரீஃபையும் அசீம் முனியையும் ட்ரால் பண்ணுறது நம்ம கூட அந்த அளவுக்கு ட்ரால் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம ஷபாஸ் ஷெரீஃப் பற்றி அசீம் முனீர் பற்றி பார்க்குற வீடியோஸ்க்கு பாகிஸ்தான் வந்து வியூஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆட்டோ டப்பிங்கில் போயிட்டு நம்மளோட காணொலியை அப்படியே அந்த செட்டிங்ஸில் டாப் ரைட் கார்னரில் போயிட்டு இங்கிலீஷ்னு மாற்றினீங்கன்னா உங்களால் ஆங்கிலத்திலையும் கேட்க முடியும். யூடியூப்பில் அந்த புது ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். இவங்க பாகிஸ்தான்லேருந்து பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ இவங்க டப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது நம்ம சேனலோட ரீச் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இது வந்து பாகிஸ்தானுடைய லீவரேஜ் அப்படின்றது காசா பாலஸ்தீன் கிட்ட இவங்க வந்து யாருக்காக வேணாலும் காட்டி கொடுப்பாங்க, என்ன வேணாலும் தங்களோட சுயலாபத்துக்காக நாடு நாட்டு மக்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கிளியர் கட்டான ஒரு இது. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து இன்னும் ட்ரூப்ஸை கமிட் பண்ணலை. ஏன்னா அந்த பேரம் படியில் ரெண்டாவது இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் பாகிஸ்தான் துருப்புகளை உள்ளே அலோவ் பண்ண முடியாது, இவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை துரோகிகளை நாங்கள் என்றைக்கும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் நெஃப்தாலி பெனட் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. ஈரானை வீழ்த்தின பிறகு நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை, ஜியோ பொலிட்டிக்கலாக அது எங்கே போகுது அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஈரானை வீழ்த்தின பிறகு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்றது ஜூயிஷ் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வெர்சஸ் ஓட்டமன் எம்பையர் 2 அப்படின்றது. ஓட்டமன் எம்பையர் துருக்கிய சாம்ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட புது சுல்தானாக இருக்கக்கூடிய எர்தவான் தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இப்போ நிறுவிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கிளியராக நெஃப்தாலி பெனட் சொல்கிறது, துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள் ஒன்று சேர்றாங்க, பாகிஸ்தானுக்கிட்ட இருக்க அணு ஆயுதத்தை எப்படியாவது இவங்க சவுதிகிட்ட கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற இன்டைரக்ட் மீனிங் இருக்குது. அடுத்த போர் அப்படின்றது இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட்ன்றது இதை நோக்கி தான் இருக்கும். துருக்கியை மையப்படுத்தி கூட இருக்க கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சவுதியையும் பாகிஸ்தானையும் இஸ்ரேல் குறி வைக்கும் அப்படின்றதான் அதில் கிளியர் கட்டான மெசேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டும் அவமானப்பட்ட பிறகும்
இவங்க வந்து ப்ரோ பாலஸ்தீன் என்னதான் இவங்க வடை சுட்டாலும் அந்த மக்கள் அதை வந்து நம்ப போகிறது கிடையாது. வளைகுடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள் மறக்காமல் இவங்க கூட வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தானிகள் இதை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு மிக முக்கியமான கிரவுண்ட் இன்புட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய டொமஸ்டிக் பேக்லாஷ், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான கட்சி பிடிஏன்னு சொல்லக்கூடிய இம்ரான்கானுடைய கட்சி, அவங்க வந்து இந்த பாகிஸ்தானோட முடிவை போர்ட் ஆஃப் பீஸில் ஜாயின் பண்ணுறதை ஒத்துக்கலை. இது அமெரிக்கன் அஜெண்டாக்கு துணை போகிறது அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டு. ஒரு ரேடிக்கல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய தெரிக்கி லெபெக் பாகிஸ்தான், அதாவது அப்போ ஐஎஸ்ஓட செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறான், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மத குருக்கள் எல்லாருமே இந்த இடத்துல பாகிஸ்தானோட முடிவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது வெகு விரைவில் இந்தியா பாகிஸ்தான் போர் வரலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கிளியர் கட்டாக இந்த நாடு எப்பப்பெல்லாம் துண்டுபடுதோ அப்போது ஒரு துண்டுபடக்கூடிய சூழ்நிலை உருவாதோ அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு செக்கை வந்து வைப்பாங்க. அந்த செக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல், இல்லை ஒரு இந்தியா மீது ஒரு சிறு யுத்தம். அந்த யுத்தத்தில் அவங்க தோக்க போகிறோன்னு அவங்க தெரிஞ்சால் கூட நாட்டை ஒன்றா வைக்கிறதுக்கு, அந்த மூடர்களை ஒன்றா வைக்கிறதுக்கு, இந்தியா எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பை தவிர அந்த நாட்டை ஒன்றா வைக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் கிடையாது, எந்த ஒரு காரணமுமே இல்லை அந்த நாடு ஒன்றா இருக்கிறதுக்கு. இதுதான் அல்டிமேட் அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அப்போஷன் எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்து இது பண்ணும் பொழுது ஒரு மிக முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்ணுறாங்க. காசாவுக்கு துருப்புகளை அனுப்பணும்னு இவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கக்கூடிய காமெடியை பாருங்க. தெற்கு தாலிபான் பாகிஸ்தானுக்கு, டிடிபிக்கு, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புக்கு இவங்களோட மிக முக்கியமான ரெஜிமெண்ட் அப்படின்றது பட்டான் ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்ட் பெட்டாலியன், ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெட்டாலியன். அந்த பெட்டாலியனில் இருக்க துருப்புகளே இங்கே இருக்கக்கூடிய டிடிபியோட சேர்ந்து இவங்க வந்து நொறுக்க போகிறாங்க. ஏற்கனவே பலூச்சிக்கல் இராணுவத்தில் சேர்றது மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சி போயிருக்கு. சிந்திகளோட இராணுவ எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சி போயிருக்கு. இப்போ இவங்களோட வீரர்கள் ஏற்கனவே நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உலக அரங்கில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உலகத்துக்கே மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியலாக இன்றைக்கி மாறி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசீம் முனீரும் ஷபாஸ் ஷெரீஃபும் தான். அமெரிக்காவுக்கு இவங்க தேவையில்லாத அணி. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் காலங்களுக்கு இவங்க தேவைப்படுறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய நிலைமை எங்கே போக போகுதுன்றதை காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். நன்றி, வணக்கம், ஜெய்.